Hello எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒயிட் பேப்பர் வச்சு எப்படி greeting card பண்றது அப்படினா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஐடியா தான். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்க போறேன் ரெண்டா. இப்போ இதையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த சைஸ்ல தான் நம்மளுடைய greeting card ஓட பேजेस இருக்க போகுது. இப்போ இதோட சென்டர்ல நம்ம லைன் போட போறோம். கரெக்ட்டா நான் எங்க மார்க் பண்றேனா 6.5 ல அதுக்கு அப்புறமா 8.5 ல மார்க் பண்ணி ஒரு 2 cm க்கு லைன் போட்டுக்கறேன். சோ இந்த மாதிரி தான் ரெண்டு லைன் போட்டுருக்கோம். 2 இந்த சைடும் 2 இந்த சைடும் 2 cm இருக்கும். இப்போ இத அப்படியே கட் பண்ணிக்கலாம் லைன் போட்ட வரைக்கும். இப்போ இந்த கட் பண்ணத அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடலாம். நமக்கு அந்த லைன் மட்டும் தெரிஞ்சா போதும் இந்த மாதிரி. அவ்வளவுதான். இப்போ இத அப்படியே ஓபன் பண்ணிடலாம். இப்போ அப்படி பேக் சைடுல இருந்து கொஞ்சம் இப்படி நம்ம தள்ளி விட்டோம்னா நமக்கு அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி இங்க கிரியேட் ஆகிடும். சோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஒரு குட்டி பாப்-அப் கார்ட் மாதிரி பண்ண போறோம். சோ அதே மாதிரி தான் இதுலயும் நான் கட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ ஓபன் பண்றேன். அப்படியே இந்த கட் பண்ணத மட்டும் பின்னாடி சைடுல இருந்து இப்படி நம்ம லைட்டா தள்ளி விட்டோம்னா முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? அவ்வளவுதான். சோ இதே மாதிரி நான் மொத்தம் 4 pages பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும் தான் அப்படிங்கிறதுனால டிரா தான் பண்ண போறோம். உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்க டிரா பண்ணிக்கலாம். சோ பர்த்டே அப்படினாலே மெயினா வந்து கேக், பலூன்ஸ், அதுக்கு அப்புறம் என்ன gift சோ அதெல்லாம் தான் இருக்கு இல்லையா? சோ அதனால நான் அதெல்லாம் தான் டிரா பண்ண போறேன். சோ ரொம்ப சிம்பிளான டிராயிங் தான். அவ்வளவுதான். ஃபுல்லா டிரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கலர் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ல எப்படி கலர் பண்ணணுமோ சோ அந்த மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ ஃபுல்லா கலர் பண்ணியாச்சு. இப்போ கரெக்ட்டா நம்ம இத கட் பண்ணி எடுத்துறலாம். சோ கேக்னா அந்த கேக் ஷேப்க்கு வரைஞ்ச ஷேப்க்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துறலாம். சோ அதே மாதிரி பலூன், கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துறலாம். அவ்வளவுதான். எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. சோ 3 தான் பண்ணிருக்கோம் இல்லையா? மொத்தம் 4 பேப்பர் இருக்கு இல்லையா? சோ இன்னொன்னு வந்து பேப்பர் ஃப்ளவர் தான் பண்ண போறோம். சோ நம்ம ரொம்ப யூசுவலா பண்ற ஃப்ளவர் தான். இந்த மாதிரி 3 times ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறமா ஒரு பெட்டல் ஷேப் டிரா பண்ணி கட் பண்ணி எடுப்போம் இல்லையா? சோ அதே ஃப்ளவர் தான். அப்படி இல்லனா ஃப்ளவருமே நம்ம டைரக்ட்டா ஒரு பேப்பர்ல டிரா பண்ணிட்டு அந்த ஷேப்க்கு கூட கட் பண்ணி எடுத்துறலாம். இப்போ இதுலயும் ஒரு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்னு பண்ணிருக்கேன். சோ சென்டர்ல க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேல இத இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு சென்டர்ல சும்மா ஒரு ரவுண்ட் டிரா பண்ணிக்கிறேன். சோ அவ்வளவுதான். இப்போ இதுல இதெல்லாம் பேஸ்ட் பண்ண போறோம். சோ கரெக்ட்டா ஸ்டெப் மாதிரி இருக்குதுல இந்த சைடுல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இத எடுத்து அப்படியே இப்படி பேஸ்ட் பண்ணிடலாம். சோ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் பேஸ்ட் பண்ணனும். சோ கரெக்ட்டா இந்த ஸ்டெப்போட இந்த சைடுல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடணும். சோ இதே மாதிரி மத்த ரெண்டுக்குமே பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். எல்லாமே பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேजेस எல்லாம் அப்படியே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு பேஸ்ட் பண்ணிட்டே வர போறோம். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேல இன்னொரு பேஜ் வந்து ஒட்டிடலாம். சோ எந்த பேஜ் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும் எது செகண்ட் வேணும் அப்படிங்கற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு வந்துடலாம். அவ்வளவுதான். 4 pages இப்போ ஒட்டியாச்சு.
நெக்ஸ்ட் இதை கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் கரெக்டாக நடுவில் மட்டும் 0.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி இப்படி லைன்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதில் இந்த பேஜ் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ 0.5 மட்டும் நடுவில் அப்படியே இருக்கும். ஸோ திரும்ப இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்படி மடித்து ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீட்டிங் கார்டு ரெடி. ஸோ க்ரீட்டிங் கார்டு அப்படின்னா க்ரீட்டிங் புக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பேஜஸாக ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி பாப்அப் ஆகி வரும். இப்போது இதில் நீங்கள் ஏதாவது எழுதுதா இருந்தால் எழுதிக்கலாம். ஸோ யாருக்கு பர்த்டேவோ ஸோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சிப்ளிங்ஸ்க்கு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஸோ யாரோட பர்த்டேக்கும் நீங்கள் அதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு அங்கங்கே ஹார்டின்ஸ் அப்புறம் ஸ்டார் ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து வெறும் ஒயிட் பேப்பர் மட்டுமே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேறு எதுவுமே டெக்கரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணல. சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டிக்கர்ஸ் ஏதாவது இருக்குது, ஸ்டோன்ஸ் ஏதாவது இருக்குது, வாஷி டேப்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வச்சு இன்னும் டெக்கரேட் பண்ணலாம் நல்லா. அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கூட எழுதிடலாம். நம்ம பேஜஸ்லாம் ஒட்டுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் எழுதி வச்சிடலாம். ஸோ ஃபைனலாக ஃப்ரண்ட் பேஜ்லையும் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நான் இங்கேயும் ஒரு பலூன் மாதிரி ட்ரா பண்ணி அதையும் இதுக்கு மேலே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீட்டிங் கார்டு வந்து இப்போ கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயுமே நீங்கள் இதே சைட்லேயே எழுதிக்கோங்க. நான் வந்து அந்த சைடு எழுதிட்டேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணும்போது அது பாப்பப் ஆகி வருது, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வெறும் ஒயிட் பேப்பர் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு நான் க்ரீட்டிங் கார்டு பண்ணணும் டக்குன்னு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் லாஸ்ட் மினிட்ல கூட. அப்புறம் நம்ம சேனலில் வந்த இந்த ஃப்ளவர் வேஸை ரோஷிகா அண்ட் தக்ஷானியா ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக எக்ஸ்ட்ராவாக டெக்கரேஷன்ஸ்க்கு இந்த பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ரோஷிகா அண்ட் தக்ஷானியா சென்ட் பண்ணதுக்கு. ஸோ இந்த க்ரீட்டிங் கார்டு ஐடியா ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் 4 பேஜஸ் வச்சு பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் இன்னும் அதிகமாக 5 பேஜஸ் வச்சு பண்ணுறதாலும் பண்ணலாம். அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் வச்சு எக்ஸாக்டாக கார்டு மாதிரி பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.